Good morning, students. I am MRK. We are going to see 10th standard mathematics exercise 8.2. நம்ம இதுக்கு முன்னாடி சாப்டர் 8ல் வந்து ப்ராபபிலிட்டி சம்மந்தமாக பார்த்தோம். 8.3 8.4. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே வந்திருக்கேன், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்குள்ளதுக்கு வந்திருக்கேன். சரிங்களா? அது வந்து எக்ஸசைஸ் 8.1 8.2. ஓகே, குட். இப்போ 8.2ல் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறணும். கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து மாறுபாட்டு கெழு, சிவி அப்படின்னு அர்த்தம். ஷார்ட்டாக சொன்னோம்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதில் சிக்மா அப்படின்றது எஸ்டி, மேலே நியூமரேட்டர் எழுதியிருக்கிற சிக்மா அப்படின்றது ஆரா பண்ணுறான்ல, அது வந்து எஸ்டின்னு அர்த்தம். எஸ்டி மீனிங் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், திட்ட வழக்கம் அப்படின்னு தமிழில் அர்த்தம். நெக்ஸ்ட்டு கீழே எக்ஸ் பார் அப்படின்றது வந்து மீன் ஆர் அரித்தமெட்டிக் மீன், ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, சராசரி அப்படின்னு சொல்கிறது, கூட்டு சராசரி அப்படின்னு சொல்கிறது. திட்ட வழக்கம் இது கூட்டு சராசரி. சரிங்களா சொல்கிறது தமிழில்? ரைட், தெரிஞ்சுக்கிறணும். இதை மூணையும் மாற்றி மாற்றி கொடுத்து கேட்பாங்க. ஒன்று டைரெக்டாக வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் மீன் கொடுத்து சிவி கேட்பாங்க, அல்லது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்காம சிவியும் எக்ஸ் பாரும் கொடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்பாங்க, அல்லது சிவியும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்து எக்ஸ் பார் கேட்பாங்க. மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஆனால் பட் ரெண்டு கிவன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு இப்போ என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். 8.2 ஃபஸ்ட்டு சம். எஸ்டி கொடுத்துருக்கு. எஸ்டியில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட வழக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சிக்மா ஈக்குவல் டு 6.5. அரித்மெட்டிக் மீன் எக்ஸ் பார் அப்படின்னு அதை நோட் பண்ணணும். 12.5. கொஸ்டின் ரீட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கு? கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், சிவி கேட்டிருக்கு. அப்போ சிவிக்குள்ள ஃபார்முலா எழுதி நம்ம கொண்டு வரணும். சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா சொல்கிறது? ரைட். அப்போ 6.5 டிவைடட் பை 12.5 இன்ட்டு 100. அப்படியே மேலே 100 இன்ட்டு 6.5 மல்டிப்ளை பண்ணோம்னா 6500 வரும். பட் 1 பாயிண்ட் தள்ளி டிஜிட் தள்ளி பாயிண்டில் லெஃப்டில் இருந்து மூவ் பண்ணி பாயிண்ட்டை வச்சோம்னா 615 வந்துடும். 650 அப்படின்ட்டு வந்துடும். 650 615 வந்துடும். பை 12.5 அப்படின்னு வந்துடும். தெரிஞ்சுங்களா சொல்கிறது? ரைட். அப்போ கீழே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால மேலே எங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணு. மேலே எங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே எங்கேயும் என்னது 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட்டு கீழே உள்ள ரிமூவ் ஆயிரும், மேலே 0 சேர்ந்துடும். 6500 வந்துடும். 125 வந்துடும். இதை டிவைட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். சரிங்களா சொல்கிறது? அடித்து டிவைட் பண்ணி ஆன்சரை எடுத்தினா என்ன வருது அப்படின்ட்டு பாரு. பொறுமையாக நிதானமாக அடிச்சிருக்கேன். 52% வருது. பர்சன்டேஜ் போடாட்டாலும் பரவாயில்ல. 52. சிவிக்கு மட்டும்தான் பர்சன்டேஜ் போடுறது, மாறுபாட்டுக்கள். ஓகேங்களா? ரைட். 52 ஆன்சர் வந்திருக்கு. நோட் பண்ணிக்க, நிதானமாக பார்த்துக்க. 2 மார்க் சம்மு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, குட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பொறுத்த மட்டும் தம்பி 2 மார்க் அட்டன் பண்ணலாம். 5 மார்க் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது ஒன்று அடிஷன் சப்ராக்ட் தப்பாயிருச்சுன்னா மிஸ் ஆயிரும். ஸோ செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தால் 5 மார்க் அட்டன் பண்ணு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு, சிவி அதெல்லாம் 5 மார்க்கில் இருக்குது. அதை வந்து கம்பல்சரியில் கேட்டால் நம்ம செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தால் செய்யணும். தெரிஞ்சுக்கிறோம். அதனால் தெரியாமல் இருக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிறோன்னு டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான முயற்சி எடு. செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தால் தான் செய்யணும். ஏன்னா டைம் போகும், வேஸ்ட் ஆயிரும். அதனால் சொல்கிறது. சப்போஸ் தப்பானதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, குட். ஆனால் 2 மார்க் நீட்டாக அட்டன் பண்ணலாம். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 8.2ல் செகண்ட் சம். அதே தான். என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. எஸ்டி திட்ட வழக்கம் கொடுத்துருக்கு 1.2. சிவி கொடுத்துட்டாங்க 25.6 கொடுத்துட்டு 25.6 கொடுத்துட்டு எக்ஸ் பார் கேட்டிருக்கு. எக்ஸ் பார்னால் என்னது? அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு அர்த்தம். அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஏஎம். அப்புறமா இது அரித்மெட்டிக் மீன்னா எக்ஸ் பாரை கிராஸில் கொண்டு போய் சிவியை கிராஸில் கீழே கொண்டு வந்துரு. இது டிவைடில் இருந்துக்கிட்டு போனால் லெஃப்ட் சைடில் போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிரும். மல்டிப்ளையில் இருக்கிற சிவி கீழே வந்துடும். சிக்மா பை எக்ஸ் சிவி இன்ட்டு 100 போட்டால் போதும். அப்போ அப்ளை பண்ணு. 1.2 டிவைடட் பை 25.6 இன்ட்டு 100 மேலே மல்டிப்ளை பண்ணால் 1200 வரும். 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைத்தா 120 பை 25.6ன்னு வந்துடும். அப்போ மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணு. 1200 பை 256ன்னு வந்துடும். டிவைட் பண்ணி என்ன வருது அப்படின்ட்டு பாரு. பார்த்து பொறுமையாக செய்யி. 75/16 அப்படின்னு வருது.
அதை டிவைட் பண்ணி எடுக்கிற ஆன்சர் எடுக்கையில் பார்த்து பொறுமையாக நிதானமாக டிவைட் பண்ணி எடுத்துக்கோ. சரியா சொல்கிறது? குட். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. டக்குன்னு ஹேண்டில் பண்ணி அவசரப்பட்டு ஆன்சர் விட்டுறாது. ஏன்னா இதில் வந்து ஆன்சர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கோ. பொறுமையாக டிவைட் பண்ணு. ஏன்னா டிஜிட்டில் வரும், தப்பாயிரும். இந்த பார்த்துக்க என்ன வருது, 416 வந்து 64 வருது. 16 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ண. அடுத்து 11 வருது, பாயிண்ட் வச்சு 0 சுத்தா 110, 96, 1696, 96, 4 வருது. அப்போ 14 வருது, 0 சேர்த்துக்கலாம். அப்போ மறுபடியும் வர்றோம். அப்போ என்ன வரும் அப்படின்ட்டு பாரு. சரியா? பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. 8 டைம்ஸ் வருமா அப்படின்னு பார்த்துக்க. 8 டைம்ஸ் வருது. அப்போ 4.68 போட்டுக்கலாம். சரியா? 4.68 ரவுண்டட் பண்ணோம்னா 5க்கு மேலே போச்சுன்னா 1 டிஜிட் எடுத்துக்கலாம். ஆனால் கம்பல்சரியாக 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் கம்பல்சரி இருக்குண்டா தம்பி. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் கம்பல்சரி. அப்போ 7 வந்து 5 அவன் கன்வெர்ட் பண்ணி 9 ஆக்கிட்டேன். 5ன்னு நினச்சி 5 அபோவ் 5 தானே. அப்போ 1ன்னு ஆக்கி அங்கே 8ஓட சேர்த்துட்டோம்னா 9 வந்துடும். அப்போ 4.69ன்றது அக்யூரேட். ஓகேங்களா சொல்கிறது? ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஆமாம், ஏன்னா அது சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். அதனால தான் சொல்கிறேன், பொறுமையாக நிதானமாக டிவைட் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறதுலாம் செய்யணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வெரி வெரி கேர்ஃபுல். சென்ட்டை வாங்கினோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். அடிக்கடி செஞ்சு பார்த்துக்க ஆன்சர். ஓகே, குட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். x bar equal to 15, CV is equal to 48. CV is equal to 48. அப்போ சிக்மா கேட்டிருக்கு, திட்ட வழக்கம் கேட்டிருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்கு. ஏன் CV is equal to sigma by x bar into 100%. x bar ஏற்றிட்டு கீழே இறக்கலாம். சாரிடா தம்பி, நம்ம சரி எழுதி ஏற்றிக்க. x bar into CV equal to sigma into 100. சிக்மா வேணும், 100 கீழே கொண்டு வந்துரு. x bar into CV by 100. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு அப்படியே அப்ளை பண்ணு. x bar into CV by 100 equal to sigma, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அர்த்தம். அப்போ x bar என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணிக்கோ, CV என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணிக்கோ. டிவைடட் பை 100 போட்டினா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. அப்போ மேலே வந்து 15 x bar இன்ட்டு CV 48 டிவைடட் பை 100. அப்போ நம்ம வந்து 15 இன்ட்டு 48 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணி விட்டுரு. அடிக்கலாம் வேண்டாம். ஏன்னா கீழே வந்து 100ஆல் டிவைட் பண்ணுறதுனால லெஃப்ட்டில், அதாவது 1s 10sலேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு 2 மல்டிப்ளை பண்ணி விட்டால் ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும் கணக்கு. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக 7.2 அப்படின்ற மாதிரி வருது. சரியா சொல்கிறது? 720ன்னு வருது. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா 48 0.48 இருக்குல்ல, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குனால 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 7.2 அப்படின்றது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய வேல்யூ. ஓகே, தேங்க்யூ.